மாதிரி இருந்தது. தளபதி வந்து ரொம்ப க்யூட்டா இருந்தாரு. ஸோ இந்த விண்டேஜ் தளபதி வந்து நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து காலேஜ்லாம் விட்டுட்டு வந்து பார்த்தே ஆகணும் ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதுதான் அந்த வைபே வந்துட்டு நம்ம பசங்க நம்ம தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் அனில்ஸ்லாம் சேர்ந்து பார்க்கும்போது அந்த டபுள் வைபா இருக்கு. வீட்டில் எத்தனை வாட்டி பார்த்துருக்கேன், 100 வாட்டி இந்த படத்தை பார்த்துருப்பேன். ஆனால் அந்த காமெடிக்கு அந்த சிரிக்கிறது அந்த எல்லாமே வந்து நம்ம சேர்ந்து என்ஜாய் பண்ணி பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. மாசா இருந்ததுங்க. ஆக்சுவலாக வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இப்போ இருக்க எந்த இவங்குமே வந்துட்டு பெருசாக அவ்வளோலாம் வந்து காமெடி பண்ணுறதில்ல. நம்ம வடிவேல் சார் வந்துட்டு அவரோட அந்த தளபதி அந்த போக்கிரியுமே சரி, இந்த படமே சரி, தளபதியும் வடிவேல் சாரும் சேர்ந்தா வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த காமெடி ஜாலியாக இருந்தது. எல்லாருமே என்ஜாய் பண்ணுவோம். தேட்டரில் நல்லா சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். கிளைமேக்ஸில் அழுதுட்டேன், ரொம்ப அழுதுட்டேன். ஆக்சுவலாக ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும் அந்த படம். அதுவும் வந்துட்டு இந்த ஒன் லாஸ்ட் டைம் எல்லாத்தையும் ரிலேட் பண்ணி சேர்க்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் வில் மிஸ் யூ தளபதி, கண்டிப்பாக ரொம்ப மிஸ் பண்ணுவோம். சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக வந்து சூர்யா சார் ஃபேன்ஸ்க்குமே சரி, நம்ம தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு டபுள் ட்ரீட் இந்த மூவி. எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம். இந்த மூவி ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அவருக்கும் வந்துட்டு ஏவிலாம் போட்டாங்க, அந்த அஞ்சல பாட்டெலாம் போட்டாங்க. சூர்யா ஃபேன்ஸுமே என்ஜாய் பண்ணாங்க. தளபதி ஃபேன்ஸ் நாங்கள் ஆஸ் யூஷுவல் என்ஜாய் பண்ணோம். நீங்கள் அது இதுன்னு சொல்லி அலோச்சிங்கன்ற மாதிரி இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏவியில் கூட போட்டாங்க ஒன் லாஸ்ட் டைம். அந்த வார்த்தை கேட்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்துட்டு எந்த ஆக்டருக்குமே நான் பார்த்தது கிடையாது. இருக்குது ரஜினி சார், கமல் சாருக்குலாம் பண்ணுறாங்க. ஆனால் தளபதிக்கு மட்டும் அது ரொம்ப தனியாக, அது அவர் வந்துட்டு கிங் ஆஃப் த தமிழ் சினிமா நான் சொல்லுவேன். கண்டிப்பாக நான் கழிச்சு பழைய படம் விண்டேஜில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ நல்லா தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் வந்து விண்டேஜ் படம் தேட்டரில் பார்த்ததில்ல, ஃபோனில் தான் பார்த்துருக்கேன். ஸோ இப்போ பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான வைப்பு. அப்போது அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இப்படி தான் இருந்திருக்கோன்றதை வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது. வடிவேல் காமெடி அந்த பெயிண்டிங் கான்ட்ராக்ட் எல்லாம் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. அந்த விஜய் லாஸ்ட்டாக சிரிக்கும் போது எல்லாம் கத்துனது எல்லாம் நல்லா இருந்துச்சு. படம் அடுத்து என்ன சீன் வரும்னு தெரியும், இருந்தாலும் அது தெரியாத மாதிரி பார்த்தது எங்களுக்கு ஒரு நல்ல செம்ம காம்போ. அப்போதைக்கு எடுத்தாலும் வந்து சூப்பர் காம்போ. இப்போ அந்த லியோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் அப்போ அந்த சீசனில் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. தளபதி படம்னாலே கூஸ் பம்ப்ஸாக தான் இருக்கும். வைப் இது வந்து எப்படி சொல்கிறது, இது முன்னாடியே வந்த படம் தான் ப்ரோ. இருந்தாலும் 2K கிட்ஸ் 90s கிட்ஸ் அனைத்து பேரும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுற ஒரு மூவினா காமெடி. வடிவேல் காமெடிலாம் அச்சு சான்ஸ் இல்லை ப்ரோ. அவன் தலைவன் சூர்யாவும் தளபதி காம்போ பிளாஸ்ட். 2026 தான் ப்ரோ வெயிட்டிங்கு. அது பிளாஸ்ட் ப்ரோ. பெரிய கட்சி வச்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நம்ம ஒரு மாற்று நம்மளுக்கு தேவைப்படுதில்ல. இப்போ இவர் ப்ரோ நீங்களே சொல்லுங்கள், ஒரு 300 கோடி விட்டு ஒரு வரதுக்கு அவசியமே இல்லை. ஏன் வரணும்? மக்கள் நல்லது பண்ண நம்ம ஆதரிக்கணும் ப்ரோ. உண்மையான நம்ம தோல்வியில் மட்டும் ஜெயிச்சா மட்டும் கூட தோல்வியில் நம்ம போகிற ரசிகை நம்மளும் கிடையாது. வெற்றி தோல்வி அனைத்திலும் அவர் கூட உண்மையான ஒரு ரசிகனாகவும் தொண்டனாகவும் நிற்போம். 26ல் ஒரு சிஎம் சீட்டில் உட்கார வைப்போம், ஜெயிக்க வைப்போம். அது நினச்சா தானே ஃபீலிங் ஆகுது. எங்களுக்கு இப்பயும் ஆசை தானே, தொடர்ந்து படம் நடினாலும் வருஷத்துக்கு ஒரு படமாச்சும் ஒன்றும் நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். உண்மையாக ஒரு படம்னா அப்படி இல்லைனாலும் அவர் ரீரிலீஸ் படத்தை நாங்கள் புது படம் மாரி நாங்கள் ஆதரித்து என்ஜாய் பண்ணுவோம். 2026 நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். செம்மையாக இருந்துச்சு. நான் இந்த மூவி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். தேட்டரில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த டிவியில் பார்த்ததில்ல. ஃபன்னாக இருந்துச்சு. ஆனால் செகண்ட் பார்ட் வந்து கண்டிப்பாக அழுவீங்க. செம்ம வைப். நான் கமலா சினிமாஸில் செம்ம வைப். மற்ற தேட்டரில் பார்த்தா கூட இந்த அளவுக்கு வைப் இருக்குமான்னு தெரில. பட் செம்மையாக இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. நான் விஜய் ஃபேன்ஸ்லாம் மாஸ் பண்ணிட்டாங்க உள்ள. திரும்பி பாட்டு போட்டு டான்ஸ் பண்ணது வைப்லாம் பக்கா செம்மையாக இருந்துச்சுண்ணா. ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி நான் இந்த மாதிரி பழைய படம் பார்க்குறது. வடிவேல் காமெடி செம்மண்ணா. சின்ன வயசுலேருந்தே பார்க்குறேன், இப்போ வரைக்கும் செம்மண்ணா. பண்ணலாம் வருது அது வைப்பு தான். ரொம்ப நாள் கட்சி நான் இன்னொன்று இந்த மாதிரி படம் பண்ணுறது தெரியும். அந்த மாதிரி படம் பண்ணலாம். இந்த படம் பண்ணுறது அவ்வளோ டான்ஸ் ஆட தான் என்ஜாய் பண்ணுறோம். டான்ஸ் ஆட வரல வேறு. அது காம்போ நல்லா தான் இருக்குது. ஆனால் சூர்யா ஆக்டிங் இதெல்லாம் உங்களுக்கு ஸ்லோவாக தான் இருக்கணும். அது மாதிரி எதுவுமே இல்லை. விஜய் ஆக்டிங் ஒன்று தான். நேச மாதிரி காமெடி செலப்ரேஷன் அது எப்பவும் வைப்பு தான். இன்னொன்று தேட்டர் ஓனர் ரொம்ப எங்களுக்கு ஃபேன்ஸுக்கோசம் பண்ணுறாரு. 2026 அந்த ஆள் மனுஷன் சீட்டை கொடுத்து எம்எல்ஏ ஆக்கிடணும். ஃபேன்ஸுக்கோசம் பண்ணுற மனுஷனே இதோ பண்ணணும். யாராருக்கோ சீட் தராங்க, இந்த மனுஷனுக்கு கொடுத்து எம்எல்ஏ ஆக்கி விடணும். தேட்டர் வச்சுக்க எவனா வந்து பண்ணுவாங்க ப்ரோ. தேட்டர் ஓனர் வந்து யாரா வந்து ஒரு படம் ரிலீஸ், வெள்ளிக்கு ஃபைல் ரிலீஸ் என்ன பண்ணுவாங்களா? தேட்டர் மனுஷன் நல்ல மனுஷன் ப்ரோ. அப்படி இல்லை, ஒரு பைக் ஒரு எந்த தேட்டரும் பண்ண மாட்டான் ப்ரோ. எந்த தேட்டரும் வீட்டுக்கு வைப்பானா? தேட்டருக்கார எம்எல்ஏ ஆக்கணும் ப்ரோ. அந்த மனுஷனு வேற 2026 அதுவும் வெயிட் பண்ணுறப்போ இன்னொன்று சொல்கிறேன். சீமான சொல்கிறேன், நல்லா எழுதிக்கும்.
இது வரைக்கும் நான் ஓட்டு போட்டதே இல்லை ஓகேங்களா. ஃபேமிலியில் சீமான் தான் போட்டு வச்சேன். அடுத்த ஓட்டு எங்கள் அண்ணன் ஓட்டி தான். மொத்த ஒரு இன்னொரு வாட்டி வேணா எங்கள் அண்ணன் சீமான் ஒன்றா நான் இறங்குவோம் ப்ரோ. சீமான் பற்றி ஏன் ஞாபகம் போச்சு? வரலட்சுமி ஞாபகம் போச்சு, விஜயலட்சுமி போச்சா, அதான் சீமான் பற்றி ஞாபகம் போச்சு. இருந்தது. வைப்லாம் நல்லா தான் இருந்தது. புதுசாக பார்க்குற மாதிரியே இருந்தது. அதான் புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தது. விஜயோட இது நல்லா இருந்தது. ஆமாம், எல்லாமே நல்லா தான் இருந்தது. அதான் புதுசாக ஒரு படம் பார்க்குற மாதிரி தான் ஒரு ஃபீலாக இருந்தது. நல்லா இருந்துச்சுண்ணா. நல்லா தான் இருந்துச்சு. யாருமே தனித்தனியாலாம் இல்லை, 2 பேரும் பாரபட்சம் இல்லாமல் கை தட்டணும், விசில் வச்சோம், எல்லாமே பண்ணோம். ஆனால் அவங்க உள்ள சேர்ந்து தான் இருக்காங்க. அது சில பேர் தான் வெளில சொல்லின்னு சுற்றுறாங்க, சண்டைன்ட்டு. புரிஞ்சவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க, புரியாதவங்க அப்படி தான் பேசின்னு சுற்றி நிற்பாங்க. அவங்க சேர்ந்து தான் இருக்காங்க உள்ள, நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. நல்லா தான் படம். அது வடிவேல் சார் கவுண்ட்ரு, டைமிங் சென்ஸு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் நிறைய பேர் ட்ரை பண்ணானுங்க கலாய்க்க. தளபதி ஃபேன்ஸு விசில் வச்சானுங்க, எதுவுமே கேட்கல. அது சில பேர் இருப்பாங்க தானே கூட்டத்தில். நல்லது இருந்தால் கெட்டதும் இருக்க தானே செய்யும். நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நல்லதை மட்டும் எடுத்துக்கணும், கெட்டதை விட்டுணும். அது சொல்லும் போது தான் ஃபீல் ஆகுது. இப்படி ரீரிலீஸ் பண்ணாலே போதும்ண்ணா, அந்த ஞாபகம் அப்படியே போயிடும். இல்லை அவ்வளோ அரசியல் நல்லா